இந்தியர்கள் ஆக்கிரமித்து அடிமைப்படுத்துவதா என்கிற ஆள் மனதில் எழுந்த ஆர்ப்பரித்து பொங்கிய பெருங்கோபத்தில் வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்டு வீரச்சாவை தழுவிக்கொண்டவர் நம்முடைய பாட்டனார் தீரன் சின்னமலை அவர்கள். உயிருக்கு பயந்தவன் ஒரு வேலையும் செய்ய முடியாது. மரணத்திற்கு அஞ்சாது துணிந்து நிற்கவன் எவனோ அவன்தான் வரலாற்றில் இடம்பெறுகிறான். அவனே மாவீரனாக வரலாற்றில் திகழ்கிறான். துளியும் மரணத்திற்கு அஞ்சாது வீரச்சாவை தழுவிக்கொண்ட பெரும் வீரன் நம்முடைய பாட்டனார். வெள்ளை அதிகாரி தூக்கு கயிற்றை, மரண கயிற்றை தன் கழுத்தை நோக்கி எடுத்துக்கொண்டு வரும்போது அதை பறித்து தன் கழுத்திலே தானே மாட்டிக்கொண்டு அவன் நெஞ்சிலே கையை வைத்து தள்ளிவிட்டு, நீ என் எதிரி, எனக்கு மரணத்தை கூட பரிசாக தந்தாய் என்று வரலாற்றில் பதிவு வந்துவிடக்கூடாது என்று முழக்கமிட்டவர் நம்முடைய பாட்டனார் தீரன் சின்னமலை அவர்கள். வழி வழியே வருகிற வீரத்தமிழ் பிள்ளைகளுக்கு அவருடைய மானமும் வீரமும் அறம் சார்ந்து நின்று செய்த ஆட்சியும் ஒரு பெரும் வழித்தடமாக, ஒரு படிப்பினையாக, பாடமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. நாங்கள் வரலாற்றை பேசுவது என்பது பழம்பெருமை பேசுவதெல்லாம் பீற்றிக்கொள்ள அல்ல, எங்களை நாங்களே ஒரு முறை தேற்றிக்கொள்ள என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வரலாறு என்பது பழம்பெருமை அல்ல, படிப்பினை. தழும்புகளை தடவி பார்த்து தவறுகளை திரித்துக் கொள்வதுதான் வரலாறு என்பதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலே தமிழின முன்னோர்களில் வீர பெருமைமிக்க பாட்டனார்களில் மிகவும் பெருமைக்குரியவர் நம்முடைய பாட்டன் தீரன் சின்னமலை அவர்கள். சாதாரண வேளாண் குடும்பத்திலே பிறந்து மண்ணை ஆள்கிற மன்னனாக உயர்ந்த வரலாறு தமிழினத்திலே நம்முடைய பாட்டனார் தீரன் சின்னமலைக்கு மட்டும்தான் உண்டு. அந்த வகையில் நாங்கள் ஒரே ரத்தம் அதே வீரம் என்ற முழக்கத்தை முன்வைத்தோம். அந்த மாவீரனின் உடலிலே ஓடிய அதே ரத்தம் அதே வீரம் எங்களுக்கு கடத்தப்பட்டிருக்கிறது என்பதில் பெருமிதமும் திமிரும் கொண்டு எங்கள் பெருமைமிக்க வீரப்பாட்டனார் தீரன் சின்னமலைக்கு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள், உலகெங்கும் பரவி வாழ்கிற 13 கோடி தமிழ் மக்களின் சார்பாக எங்களுடைய வீர வணக்கத்தை செலுத்துவதில் பெருமை கொள்கிறோம். ஒவ்வொருத்தராக இல்லை, நியமித்தது யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க வசதிக்கு, ஏன்னா அவங்க விருப்பப்படி அவர் இயங்கினார்னா மாற்ற வேண்டிய அவசியம் இல்லைல்ல. மாற்றி இன்னொருத்தரை போடுறதுக்கு அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதுபடி அவர் இயங்குறதுனால அவருடைய பதவி காலத்தை நீட்டிக்கலாம். இல்லை, அது தம்பிகள் தாய் ஊர்ந்து பொறுக்கணும். இதுக்காக தான் நாளைக்கு ஆர்ப்பாட்டம். நாளைக்கு இதே மாதிரி 11 மணிக்கு நாங்கள் கல்லூர் கூடத்தில் ஆர்ப்பாட்டம் வச்சுருக்கோம். இன்றைக்கும் பேசி நாளைக்கும் அண்ணனை பேசுகிற மாதிரி வைக்காதீங்க. அதில் நம்ம கேள்விகள் இருக்கு, அதை கேட்போம். சார், இந்த தமிழ்நாடு மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் தொடர்ந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க, அதை இன்னொரு தடவை சொல்லுங்க. அது சத்தமாக சொல்லுங்க. பாருங்க, நாங்கள் தமிழ்நாடு, நாங்கள் தமிழ் மீனவர்கள், அதனால எங்களை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. வயநாடுல ஏற்பட்ட பெருந்துயரை நம்ம அதுக்கு அந்த துயரத்தில் பங்கேற்கிறோம். அது பெரிய கொடுந்துயரம், நிகழ்ந்திருக்க கூடாது. இது கேரளாவுக்கு, அங்க உத்தரகாண்டுக்கு, இமாச்சல பிரதேசத்துக்கு விட்ட எச்சரிக்கைன்னு நினைக்கிறது மட்டும் தவறு. இங்க நமக்கு ஒரு நோய் இருக்கு. தன் வீட்டை கூரை எரியாத வரை யாரும் தண்ணி எடுத்துக்கிட்டு வர தயாரா இல்லை. இது ஒரு நோய், இது ஒரு எச்சரிக்கை. அது நமக்கு வராதுன்னு நினைச்சு நீங்க நிம்மதியா படுக்க முடியாது. அதில் கவனமா இருக்கணும். அதுல அருமை சகோதரர் ராகுல் காந்தி, அவருடைய உடன் பிறந்த சகோதரி பிரியங்கா எல்லாம் ஓடி வந்து பாக்குறதுல எங்களுக்கு மகிழ்ச்சி தான். நீங்க 1 கோடி உங்க தொகுதிங்கிறனால நிவாரண நிதி அறிவிக்கிறீங்க. அது மாதிரி நாங்கள் தூத்துக்குடியில் எங்கள் பெரும் வெள்ளத்தில் செத்து மிதக்கும் போதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே செய்யலையே, ஒருத்தரோட எங்களை பார்க்கலையே. அப்போ எங்கள் ஓட்டு வேணும், உங்களுக்கு 10 சீட்டு வேணும், ஆனால் எங்கள் உயிரை பற்றி உங்களுக்கு கவலை கிடையாது. இப்படி தான் இருக்குது. இந்தியா எங்களை இந்தியனா ஏற்குதா? தம்பி கேள்வியிலே சொல்றார், தமிழ்நாட்டு மீனவன், தமிழ் மீனவன். அதை நான் சொன்னால் பாசிசம் வந்துடும். நாங்கள் தமிழர்கள்னா பாசிசம். நீங்கள் எங்களை
என்னைக்காவது ஒரு இந்திய மீனவன் கொல்லப்பட்டதா? இப்ப மலைச்சாமி இறந்துட்டாரு, அதுக்கு ஏதாவது இத்தனை அமைச்சர்கள் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்ததுக்கு ஒவ்வொருத்தரா போய் பாத்தீங்க ஒரு மாச காலம்? அந்த மீனவன் செத்ததுக்கு ஒருத்தனும் பார்க்கலையே. ஏன்னா நாங்க அனாதைகள், எங்களுக்கு என்று ஒன்றும் இல்லை. இதுதான் இங்க இருக்கிற சிக்கல். அது தொடர்ந்து நடக்குது, இன்னைக்கு நேத்து இல்ல, நீண்ட காலமா. கச்சத்தீவு எனக்கு என்றால் தம்பி என்னுடைய கடல் எல்லை அதிகம், அவனுக்கு என்றால் அவனுக்கு கடல் தூரம் அதிகம். எல்லை தாண்டி வருவது, நீங்க அறிவார்ந்த ஒரு தம்பி தங்கைகளா யோசிங்க, கடல்ல எல்லை எப்படி கண்டுபிடிப்பீங்க? இல்ல என்னுடைய பாதுகாப்புக்கு செய்யற ரோந்து பணியை செய்யற கப்பல் படை போய் அங்க நிக்குது, நம்ம எல்லையில நின்னுக்கிறோம், இதோட நம்ம எல்லை முடியுது, இதோட மீன் பிடிச்சு திரும்புங்க, அப்படி ஏதாவது செய்யுதா? சொல்லுங்க. இப்ப இப்படி ஒரு கேள்வி எழுப்புங்க. உலகத்தின் 6வது வலிமை மிக்க மிகப்பெரிய கடற்படை கொண்ட என் நாடு இந்திய கடலுக்குள்ள வந்து பாதுகாப்பு பணியை செய்து, யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க அந்த பணியை செய்து? இந்த கடற்படை யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க? தன் நாட்டு குடிமக்களை பாதுகாக்கல. ஒரு இலங்கை ராணுவம் வந்துச்சு, மீனவனை சுட்டுச்சு, இல்ல படகை பறிச்சுச்சு, வலையை அறுத்துச்சு, தாக்குச்சு. அந்த நேரம் இந்திய கடற்படை ராணுவம் தடுத்து பாதுகாத்ததுங்கிற செய்தி யாராவது நீங்க படிச்சது உண்டா? இப்ப கூட அவனை கடலை தள்ளி விட்டு அரை மணி நேரத்திற்கு மேல நீஞ்சி சோர்வடைஞ்சு சாகுற வரைக்கும் வேடிக்கை பார்த்திருக்கு. இன்னும் 2 பேர் என்ன ஆனாங்கன்னு தெரியல. இன்னைக்கோ நாளைக்கே தான் உடல் கரை ஒதுங்குதா, உயிரோடு இருக்காங்களா, காப்பாற்றப்பட்டாங்களா, இறந்தாருங்கிற செய்தி வருது. இந்த அவலம் எனக்கு ஏன் வரணும்? எனக்கு ஏன் வரணும் சொல்லுங்க. வட மாநிலத்தில் ஒரு மீனவனை பாகிஸ்தான் ராணுவம் சுட்டுச்சினவன எல்லையில ராணுவத்தை குவிச்சு எந்த நேரமும் போர் தொடுக்கலாம்ங்கிற பதட்டத்தை உருவாக்குன என் நாடு 850 மீனவன் கொல்லப்பட்டிருக்கான். அப்ப எங்க உயிருக்கு அவ்வளவுதான் மதிப்பு. இதுதான் இது. உதயநிதி அடுத்த முதல்வராக வேலை நடந்துட்டு இருக்கு, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் வேலை நடக்கும் தானே, இதுல ஒன்னும் நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கருணாநிதி என்கிற ஒருத்தர் தன் கங்காரு குட்டி போல தன் வயிற்றுக்குள்ள ஐயா ஸ்டாலினை சுமந்து வந்தாரு. இப்ப ஸ்டாலின்ங்கிற கங்காரு வந்து தன்னுடைய மகன் உதயநிதியை சுமந்து வந்து இறக்கி விட போறாரு. எங்களை மாதிரி தானா உருவாகின காட்டு செடியா, பனை மரமா? நீங்க உருவாக்கப்படுகிறீர்கள், நாங்கெல்லாம் உருவாகி வர்றோம். நீங்க அதை போய் கருத்து சொல்லி சொன்னா என்ன இருக்குது? என்ன தகுதி இருக்கு? எந்த தகுதியின் அடிப்படையில் நீங்க உங்களுக்கு நீங்களே முடிச்சு விட்டுக் கொள்கிறீங்க? 29 ஆண்டு தான் என் பாட்டன் அருண்மொழி அவன் மகன் அரசேந்திரன் ஆண்டிருக்கான். எவ்வளவு பெரிய சாதனைகளை என் முன்னோர்கள் செஞ்சு 29 ஆண்டு தான் தம்பி. 60 ஆண்டுகளா நீங்க மாறி மாறி ஆண்டிருக்கீங்க. என்னன்னு நீங்க யோசிச்சுதான் பார்க்கணும் ஆட்சியின் சாதனையில. நாளைக்கு வாங்க பேசுவோம் என்னென்ன நடக்குதுன்ட்டு.